ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? எப்பவும் போல் நம்ம டூட்டி தான். எப்பவும் போல் நம்ம கடையில் வந்து உட்காந்தாச்சு. உட்காந்தோடனே என்ன யோசிக்கிறது, என்னத்தை பற்றி பேசுறதுன்னு தெரியாமல் ஆனால் வீடியோவை மட்டும் ஆன் பண்ணி விட்டுறது. என்னத்தை பேசுறதுனே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நேற்று நம்ம போட்ட வீடியோ 150 பேர் பார்த்துருக்காங்க. அதுவே நம்மளுக்கு பிடிச்ச பெரிய வெற்றி. நம்மளுக்கு கிடைச்ச பெரிய வெற்றி. நம்ம மூஞ்சையும் 150 பேர் பார்க்காங்க, பெரிய விஷயந்தான். அப்புறம் வேறு என்ன, கடையில் தான் இருக்க. நேற்று ஒரே வேலை, கடையை க்ளீன் பண்ணாமலே வச்சுருந்துச்சு. நேற்று ஃபுல்லாக உட்காந்து க்ளீன் பண்ணி இதே நேற்று ஒரு நாள் பொழுதாகி போயிடுச்சு. கடை என்னமோ சின்ன கடை தான், அந்த கடையை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆகுது. எப்படியோ உட்காந்து நேற்றெல்லாம் உட்காந்து க்ளீன் பண்ணி எல்லாம் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்து நீங்கள் உட்கார வேண்டிய இடத்துல போய் உட்காருங்கன்னு உட்கார வச்சாச்சு. ஒரே மெயின் ரோட்டில் உட்காந்துருக்கோமா, ஒரே டஸ்ட்டு புழுதி பட்டுக்கிட்டே இருக்குது. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் தூசி ஆகிட்டே இருக்குது, நம்ம ஒரு பக்கம் தொடச்சிக்கிட்டே இருக்கணும். அதுதான் வேலை. சரி, என்னத்தை சொல்கிறது, என் தங்கச்சி ஒருத்தி ஃபோன் போட்டு அக்கா எப்படி இருக்கான்னு விசாரிப்பான்னு பார்த்தா, ஃபோன் போட்டு என்னக்கா சின்ன சொம்பு எப்படி இருக்குன்னு ஃபோன் போட்டு கேட்கா. நான் எப்படி இருக்குன்னு கேட்கல, சின்ன சொம்பு எப்படி இருக்குன்னு கேட்குற அம்மா. அதான் நல்லா இருக்குது, என் கூட இருக்குல்ல, நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அவகிட்ட. சரி, மக்கள் கடைக்கு வருவனாங்க, அங்கே வராங்களே தவிர நம்ம கடைக்கு வர மாட்டேங்காங்க. இந்த முகத்தை பார்த்துனாலும் பாவம் போவோம் கடைக்கு. இந்த அக்கா பாவம் தனியாக நிற்கி போய் எதையாவது உனத்தை வாங்கி வியாபாரம் பார்த்து கொடுப்போம்னு நினைக்க மாட்டேங்காங்க. யாராவது இந்த பக்கம் வந்தீங்கன்னா வாங்க நம்ம கடைக்கு, சரிங்களா?